2.5ல ஃபஸ்ட்டு சம் என்னது ரைட் த ஃபாலோவிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n ஓகேவா. ஸோ 5 பவர் n, ஸோ 5 பவர் சம் நம்பர்ஸ் அதில் வந்து நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் ஓகேவா. 625க்கு இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 6ஆ. ஸோ 6 வர வரைக்கும் 5 டேபிள் 1 5 is 5. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 1. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன ஆகிடும் 12 ஆகிடும் ஓகேவா. ஸோ 1 இந்த 2 12. அப்போ 12 வர வரைக்கும் அப்படின்னா 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 2. ஸோ 2 5s are 10. ஸோ 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு 2. ஸோ அதனால தான் 25. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு 25 ஆகிடுச்சு. ஸோ 5 5s are 25. ஸோ மறுபடியும் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 2 5s are 10. ஸோ 1 வராது, அதனால 2 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ 12 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. அந்த 2வை வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடும் 25 ஆகிடும். ஸோ 5 5s are 25 ஓகேவா. மறுபடியும் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிளில் போடுறப்போ 1 வந்துடும் ஓகேவா. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் 5 பவர் n வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ 625 is equal to 5 into 5 into 5 into 5. ஸோ இதான நம்பர்ஸு. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4. அப்போ 5 பவரில் என்ன எழுதணும் 4 அப்படின்னு எழுதணும் ஓகேவா. இப்போ 625 அப்படிங்கிறது என்னது 5 பவர் 4. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பையில் இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு என்னென்னு அர்த்தம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. ஸோ இதுவே வந்து டிவிஷனில் இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன மைனஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ டிவைடட் பையில் 5 இருக்கா. ஸோ அப்போ 1/5 அப்படிங்கிறது 5 பவர் -1 அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 5 தானே இருக்குது. இதுவே 2 ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா பவரில் -2 அப்படின்னு போடுவோம். ஸோ 5 கியூபு அப்படின்னா 5 பவர் -3. இந்த மாதிரி டிவிஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பவரில் மைனஸ் போடணும். இந்த நம்பர் தான் பவரில் மைனஸ் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு என்னது √5. ஸோ ரூட் அப்படிங்கிறது இது என்ன ரூட்டு ஒன்றுமே கொடுக்கலன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ 5 பவரில் தானே எழுதணும். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னது பவரில் 1/2 அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ இதுவே வந்து க்யூப் ரூட்டாக இருந்தது அப்படின்னா என்னது எந்த நம்பராக இருந்தாலும் சரி க்யூப் ரூட்டாக இருந்தால் 5 பவரில் 1/3. இதுவே 4th ரூட்டாக இருந்தது அப்படின்னா 1/4. ரூட்டு அப்படின்னாலே மேலே வந்துட்டு பவர் வந்து டிவிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ டிவிஷனில் இருந்தது அப்படின்னா என்னது மைனஸு, ரூட்டில் இருந்தது அப்படின்னா என்னது அப்படியே அந்த ஃப்ராக்ஷனில் எழுதுவோம்ல அது மாதிரி எழுதிடணும் ஓகேவா. புரியுதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4th பாயிண்ட்டு. ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா √125 ஓகேவா. ஸோ அப்போ 5ங்கிறதுனால நம்ம டேரெக்டாக போட்டுட்டோம். இப்போ நம்ம இதையும் வந்துட்டு என்னது 5 பவரில் தான் எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ரூட்டில் இருக்கா. ஸோ இப்போ முதல்ல வந்து 125க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ 125க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 125 வந்துட்டு எதுனா 5 டேபிளில் 2 5s are 10 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 5 5s are 25. 5 டேபிளில் போட்டால் 1. அப்போ என்ன கிடைக்கிது ரூட்டுக்குள்ளார 5 × 5 × 5 ஓகேவா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை 5 இருக்குது 5 பவர் 3 1 2 3 3 5 இருக்கா. ஸோ அப்போ 5 கியூப் ஓகேவா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரூட் அப்படின்னா என்னவா மாறும் 1/2 மாறுமா. அப்போ 5 கியூப் × 1/2 ஓகேவா. மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறோம். ஸோ மேலே கீழே இருக்கிறது கீழே மல்டிப்ளை பண்ணும், மேலே இருக்கிறது மேலே மல்டிப்ளை பண்ணும். அப்போ 5 × 5 பவர் 3 × 1 எவ்வளோ 3. கீழே இருக்கிற நம்பர் 1 × 2 எவ்வளோ 2. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 5 பவர் 3/2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் 4 எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.